தேசத்திலே ஒரு கொடிய பஞ்சம், பெரிய எதிர்பார்ப்போடு எல்லாம் இருக்கிறாங்க, ஏமாற்றங்கள், எங்கே திரும்பினாலும் ஏமாற்றம். ஆனால் இந்த ஈசாக்கு விதை விதைத்ததை கர்த்தர் ஆசீர்வதித்து சாதாரணமாக விளையிறதை பார்க்கலாம். ஆபிரகாமுடைய நாட்களில் உண்டான பஞ்சத்தை பார்க்கலாம், ஒரு கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. அந்த கொடிய பஞ்ச காலத்தில் ஈசாக்குடைய விதையை கர்த்தர் ஆசீர்வதித்தார். எத்தனை மடங்கு ஆசீர்வாதம்? எத்தனை மடங்கு? 100 மடங்கு ஆசீர்வாதம். ஒருத்தர் பேச மாட்டேங்கிறீங்களே, மெய் மறந்து கேட்டுக்கிட்டீங்களான்னு தெரியல. கர்த்தர் நல்லவர். நீங்கள் இருக்கிற இடத்துல சொல்லுங்க, 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய ஒரே ஒரு தெய்வம் யாருன்னு சொன்னா, ஒண்ணுமே இல்லை, ஒண்ணுமே இல்லை, நான் ஜீரோவா இருக்கிறேன். ஆனால் என் தெய்வத்தின் மகத்துவத்தை, அவருடைய வல்லமையை நான் உணர்ந்து மாட்சிமை பொருந்திய அவருடைய மகத்துவங்களை நினைத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்போது, துதிக்கும் போது கர்த்தரை என் வாழ்க்கையில் அற்புதம் செய்வார். பாருங்க, தானியேல் ஒரு சாதாரணமான மனுஷன், ஒரு சாதாரணமான அந்த மனுஷனை கொண்டு போய் கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தக்கூடாதபடி சட்டங்கள் போட்டு அவர் எல்லாரும் அவருக்கு விரோதமான காரியங்கள் உருவாக்கப்பட்டு இருக்கிற போது, தானியேல் 6வது அதிகாரத்தின் 10வது வசனத்தை இப்படி வாசிக்கிறோம். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டாயிற்று என்று அறிந்த போதும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பல கனிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். ஆமென் சொல்லணும். அல்லேலூயா. இப்ப நல்லா கவனமா கேளுங்க. இந்த தானியேலை எல்லாரும் பார்த்த பார்வை எப்படி? அடிமை, ஒரு அடிமையாய் கொண்டு போய் விடப்பட்டவன் தான். ஈசா நம்பி கர்த்தருக்கு உண்மையாக இருந்து கர்த்தருக்கு ஆராதனை செய்தபடினாலே, கர்த்தரை துதித்தபடினாலே, இன்னைக்கு நிறைய பேருக்கு சூழ்நிலைகள் காரணமாக போயிடுது. இப்போ ஆன்லைனில் எத்தனை பேர் இந்த சபையில் இருக்கிறவங்க உண்மையாக உட்காந்து எல்லாரும் வாட்ச் பண்ணால் தெரியும் யாரெல்லாம் அது ஆன்லைனில் இருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா தெரியும். எத்தனை பேர் உண்மையாக உட்காந்து ஆராதனை பண்ணுறாங்கன்னு யாருக்கு தெரியும்? எத்தனை பேர் டிவி பார்த்துட்டு இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? எத்தனை பேர் சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு எத்தனை பேருக்கு தெரியும்? ஆனால் பாருங்கள், அந்த தேசத்திலே கர்த்தருடைய நாமத்தை, கர்த்தருடைய மகத்துவத்தை வெளிப்படுத்துவதற்கு ஒரு தடை உண்டான போதும் அந்த தடையை மீறி தானியேல் என்ன செய்கிறார்? அதுக்காக நீங்கள் மாஸ்க் போடாமல் நீங்கள் போங்கன்னு நான் சொல்லலை, சானிடைசர் யூஸ் பண்ணாதீங்கன்னு நான் சொல்லலை. அந்த அரசாங்க சட்டத்திற்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். ஆனால் இங்கே வாசிக்கிறோம், இப்படி அவர்கள் கர்த்தருடைய சமூகத்திலே அவர்கள் செய்து வந்தபடியே உண்மையாய் கர்த்தரை துதித்தபடினாலே அவர்கள் இருக்கிற இடம். இன்னைக்கு நிறைய பேருக்கு பாருங்க, ஆலயம் இல்லை, சர்ச் இல்லை, சேர் இல்லை அப்படின்னு ஒன்று ஆராதனை நிறைய பேருக்கு எப்படியா என்னவோ நடந்துச்சு, அது பாட்டுக்கு நடந்துட்டு இருந்துச்சு, போட்டுட்டு வீட்டில் இருக்கு. சமையல்லாம் பண்ணக்கூடாது. யாராவது இப்படி அதெல்லாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம்